ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். வணக்கம், சென்னை உதவி வணக்கம், ரமேஷ் பேசுகிறேன். இந்த முறை பேச போகிற தலைப்புனா முக்கியமான தலைப்பு. நாங்கள் எடுத்து கொடுக்குறதெல்லாம் முக்கியமான தலைப்பு, எல்லாம் முக்கியமான செய்தி. மற்ற சேனல்லேருந்து எங்கள் சேனல் வந்து ரொம்ப வித்தியாசமானது. நான் உங்களுக்கு தீர்ப்புகள், விவரங்கள், மற்ற விவரங்களை சொல்கிறது இல்லாமல் எப்படி பண்ணுன்றதையும் வழிகாட்டுறோம். இப்போ நாங்கள் எடுத்து கொடுக்குற இந்த ஆவணங்கள்லாம் நீங்கள் வந்து நிறைய தேடி பார்த்தீங்கன்னா நிறைய கிடைக்காத ஆவணங்கள் தான். அதுக்கு இப்போ நான் சொல்ல போகிற விஷயமும் ரொம்ப பேப்பரை செய்தியாக படிச்சிருப்பீங்க, ஆனால் அந்த ஆவணம் இருக்காது. எப்பயுமே பேப்பர் செய்தியாக கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அதை காவல்துறையோ நீதிமன்றமோ அதை ஏற்றுக்காது. சம்மந்தப்பட்ட அந்த சர்க்குலரோ இல்லை நீதிமன்ற உத்தரவுகளோ இருந்த ஆவணம் இருந்தால் மட்டும்தான் எடுத்துக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்மையில் ஒரு பேப்பரில் ஒரு செய்தி படிச்சிருந்தேன் நான். அது இருக்கும் ஒரு 4-5 மாதம். இப்போ வீட்டை வந்து நீங்கள் வந்து யாருக்கோ லீஸுக்கு விட்றீங்க, இல்லை வாடகைக்கு விட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து என்ன பண்ணுவார், யாராவது ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு வாடகை விட்டு போடுவார், இல்லை இன்னொருத்தர் குத்தகை விட்டு போடுவார். அந்த மாதிரி மேட்டரில் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா போலீஸ் என்ன சொல்லுவேன்னா, இது சிவில் மேட்ரு, நாங்கள் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி மேட்டரில் எஃப்ஐஆர் தான் போடணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு காவல்துறை கூட வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா காவல்துறை எஸ்பிக்கு, கமிஷனருக்கும் ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. அந்த உத்தரவு பார்த்திங்கன்னா என் வெப்சைட்டில் ஏற்றவே இல்லை. அதனால் நான் ஆர்டிஐ போட்டேன். 23/4/2025 உத்தரவு போட்டேன். அண்மையிலே எனக்கு அந்த உத்தரவு வந்து கிடச்சிருக்கு. வாங்க அது என்ன விஷயம்னு சொல்கிறேன். 2 பக்கம் தான் இருக்குது, அதனால் சொல்லிடுறேன். 27/7/2024 இந்த சர்க்குலர் வந்து போட்டிருக்காங்க. ஆர்சி நம்பர் 71/66/237/237 கிரைம் நம்பர் 1 சப் கிளாஸ் 1 போட்டு 2024 ஆஃபீஸ் ஆஃப் த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் சென்னை தமிழ்நாடு காவல்துறை இயக்குனர் என்ன சொல்கிறாங்கன்னா, சர்க்குலர் மெமோரண்டம் சப்ஜெக்ட் போலீஸ் கிரைம் டு ட்ரீட் அவேர்னஸ் அபவுட் த ரீசென்ட்லி ட்ரெண்டிங் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அஃபென்சஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இஷ்யூடு ரிகார்டிங் போட்டு ரெஃபரன்ஸில் ஆர்டர் ஆஃப் ஆனபிள் ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் சென்னை உயர்நீதிமன்றம் அந்த என்ன உத்தரவு போட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, கிரிமினல் ஓபி எம்பி நம்பர் 13/22/2024 என்ற அப்புறம் கிரிமினல் ஓபி நம்பர் 76/99/2024 27/3/2024 ஒரு உத்தரவு போட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பொருளில் இந்த வீடு வாடகை சம்மந்தமான அந்த வீடு சம்மந்தமான சொத்துக்கள் சம்மந்தமான நிகழ்வுகள் குற்றம் சம்மந்தமாக உங்களுக்கு நான் அறிவுரைகள் வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அட்டென்ஷன் ஆஃப் ஆல் கமிஷனர் ஆஃப் போலீஸ் இன் சிட்டிஸ் அண்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் இன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இஸ் இன்வைட்டட் டு ரெஃபரன்ஸ். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா காவல்துறை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் காவல்துறை ஆணையர்களுக்கு இந்த கீழ்கண்ட விஷயங்களை நான் வந்து உங்களுக்கு கவனத்துக்கு கொண்டு வரேன். சென்னை த ஆனபிள் ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் வைல் டிஸ்போசிங் த கேன்சலேஷன் ஆஃப் பெயில் பெட்டிஷன் இன் கிரிமினல் ஓபி நம்பர் 76/99/2023 as observed that the government should make campaign in all media so that the public at large would be made aware on the modus operandi of the accused who take possession of properties from the house owners in guise of lease and later sublease the property to third parties without knowledge or consent of the owners, project the case if it is civil in nature and attempt to escape from the clutches of criminal law. அப்படின்னா சொல்கிறாருன்னா, ஒரு வழக்கில் கிரிமினல் ஓபி நம்பர் 76/99/2023 வழக்கில் அக்யூஸ்ட் கொடுத்த அந்த பெயிலை வந்து உயர்நீதிமன்றம் கேன்சல் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்க, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை லீஸுக்கு எடுத்தவர் என்ன பண்ணுறாரு, சப்லீஸுக்கு விட்டுட்டு தேர்ட் பார்ட்டிக்கு சப்லீஸுக்கு விட்டுட்டு அந்த ஓனருக்கே இவங்களுக்கே தெரியாமல் போயிடுறாரு. இது வந்து போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, சிவில் நேச்சர்னு சொல்லிட்டு நடவடிக்கை எடுக்காமல் விட்டுறாங்க, குற்ற நடவடிக்கைகளும் தப்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. 3வது, த அக்யூஸ்ட் பர்சன்ஸ் இன் த ப்ரீடெக்ஸ்ட் ஆஃப் டெனன்ட் டு டேக் ப்ராப்பர்ட்டிஸ் ஃப்ரம் த ஓனர்ஸ் அண்டர் லீஸ் அக்ரிமெண்ட் அண்ட் லேட்டர் let out it to third parties without knowledge of the owner after receiving huge amount thereby cheat the owner's properties. என்ன சொல்கிறாருன்னா, ஒரு லீஸ் அமௌண்ட், ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டு வீட்டை வாடகை எடுத்துக்கிட்டு 3வது நபருக்கு ரொம்ப அதிகமான தொகையை வாங்கிக்கிட்டு
ஒரிஜினல் ஓனர் இருக்கார்ல அவரை ஏமாத்துறதுக்காக இந்த வேலையெல்லாம் அவன் நாலேஜ் இல்லாமல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறார். All of these types of offences are noted to be in rise. The data reveal that 40 cases are pending in Chennai, where 16 victims are affected. 342 victims are affected in Tambaram, 20 victims are affected in Avadi, and there are many cases pending before the economic offences wherein 1020 victims are affected. In all, around cheated comes nearly 65 crores, and it can seem that these cases are pending before the year of 2013. The scam which had originated from Chennai is now started to spread all over the district. என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் மட்டும் இந்த மாதிரி பண்ண வழக்குகள் வந்து 40 கேஸுக்கு இதில் 67 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 342 பேர் வந்து தாம்பரத்துலேயும் 20 பேர் வந்து ஆவடியிலையும் நிறைய வழக்குகள் வந்து பொருளாதார குற்ற பிரிவிலையும் இருக்குது. மொத்தம் இந்த எக்கனாமிக் அஃபென்ஸில் மொத்தம் 1020 பேர் இந்த மாதிரி சொந்த ப்ராப்பர்ட்டியை 3வது ஆளுக்கு வந்து சப்ளீஸ் விட்டு ஓடி ஏமாத்துகிற வழக்குகள் வந்து பெண்டிங்காக இருக்குது. கிட்டத்தட்ட 65 கோடி ரூபா அளவுக்கு ஏமாற்றிருக்காங்க 2013. இது இப்போ சென்னையிலேருந்து ஃபுல்லாக தமிழ்நாடு எல்லா ஏரியாவுக்கும் பரவி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. Since the accused is in most of cases attempt to give civil color these cases, there has been inordinate delay in filing final reports. In order to curb this offense and in order to create an awareness about this scam, the following instruction issued. இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஏமாத்துகிற வேலைகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து சிவில் தன்மையோடு இது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் காவல்துறை என்ன பண்ணுறாங்க, இதில் ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் பண்ணுறாங்க. இந்த ஊழல் அதனால் வந்து முடிவுக்கே வராமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இதனால் இந்த தமிழ்நாடு காவல்துறைக்கு நான் கீழ்கண்ட அறிவுறுத்தல்களை வழங்குகிறேன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஒன்று, the complaints received in the police station given by the house owner alleging that the tenant had handed over the property to third party without their knowledge consent should be strictly construed a criminal offence and first information should be registered for appropriate section immediately. அப்படின்னு என்ன சொல்கிறாரு, வீட்டு ஓனர்கள் வீட்டு உரிமையாளர்கள் வந்து என் வீட்டை நான் வாடகை விட்ட அந்த வீட்டை தேர்ட் பார்ட்டிக்கு ஒருத்தருக்கு வாடகை விட்டு போயிட்டாங்க, சப்ளீஸ் விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி புகார்கள் கொடுத்தாங்கன்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும், எழுத்துப்பூர்வமாக அவர்கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கணும். நீங்கள் யாருமே ஒப்பந்தம் மாதிரி எழுத்துப்பூர்வமான ஒப்பந்தம் இல்லாமல் விடக்கூடாது. அந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க, அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தா, சப்ளீஸ் விட்டு போயிட்டாங்க, என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாங்கன்னு கொடுத்தா, உடனடியாக காவல்துறை அந்த புகாரை காவல் நிலையத்தில் வாங்கி உடனடியாக எஃப்ஐஆர் உடனடியாக போடணும். அப்புறம் அட்மோஸ்ட் ப்ரியாரிட்டி ஷுட் பி கிவன் த செக்யூரிட்டி இன்க்வெஸ்ட் அண்ட் கம்ப்ளீஷன் இன்வெஸ்டிகேஷன். இந்த மாதிரி கொடுக்குற கம்ப்ளைண்ட்டில் எஃப்ஐஆர் போட்டது இல்லாமல் அந்த அக்யூஸ்டை பிடிச்சி கொண்டுட்டு எஃப்ஐஆர் போட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கோர்ட்டில் அவங்கள ஒப்படைக்கணும். செக்யூர் அக்யூஸ்டை என்ன, அக்யூஸ்டை கொண்டு இப்படி கம்ப்ளீஷன் பண்ணி என்ன பண்ணால், சார்ஜ் ஷீட்டு எஃப்ஐஆர் போட்டு உடனடியாக கொண்டு போய் அவங்கள ஒப்படைக்கணும், இன்வெஸ்டிகேஷன் உடனடியாக கம்ப்ளீட் பண்ணணும். 3, the Deputy Commissioner of Police in cities and Superintendent of Police in districts are directed to monitor the investigation and this case also directed to conduct quarterly review meeting to review about the progress of the investigation. தமிழ்நாட்டில் இருக்கிற துணை காவல் ஆணையர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு வந்து இந்த வழக்குகளில் கீழே இருக்கிற இந்த இன்ஸ்பெக்டர் இது சம்மந்தமாக அவருக்கு செய்கிற இந்த புலன் விசாரணையை வந்து கண்காணிக்கணும். அப்புறம் இதை வந்து ஒரு ரிவ்யூ மீட்டிங் பண்ணி ரிவ்யூ பண்ணணும். அப்பப்போ இதில் என்னென்ன இந்த வழக்குகள் என்ன முன்னேற்ற ஏற்பாடு பண்ணதை கண்காணிக்கணும். அப்புறம் ஆல் த யூனிட் ஆஃபீஸர்ஸ் ஆர் டைரக்டட் டு சானிடைஸ் த பீப்புள் பை போஸ்டிங் அவேர்னஸ் வீடியோஸ் இன் த அஃபிஷியல் சோஷியல் மீடியா பேஜஸ் டு பேக் கேம்பெயின் வீடியோஸ் த்ரூ த ரெகுலர் மீடியா இன் ஆர்டர் டு ப்ரிவெண்ட் சிமிலர் நேச்சர் அண்ட் அஃபென்சஸ் இன் ஃபியூச்சர். It is requested to send the quarterly periodical report at chief office ஏஜ் சர்க்குலர் மெமோரண்டம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது சம்மந்தமாக சோஷியல் மீடியாக்களில் வந்து காவல்துறை அப்பப்போ வந்து விழிப்புணர்வு வீடியோ போட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. 2024 இந்த சர்க்குலர் போட்டிருக்காங்க. இது வரைக்கும் ஏதாவது போட்டிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இதுலேயே வந்து
இதில் என்ன பிரிவில் எஃப்ஐஆர் போடணுமோ புகார் கொடுத்தாங்கன்னா அவங்ககிட்ட அந்த பிரிவில் கண்டிப்பாக உடனடியாக எஃப்ஐஆர் போட்டு அந்த அக்யூஸ்ட்டை பிடிச்சி கொண்டு வந்து இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட் பண்ணி கோர்ட்டில் கொண்டு வந்து ஒப்படைக்கணும். இதே தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் சென்னை மாதிரி பகுதியில் இருக்கிற அந்த துணை காவல் ஆணையர்கள் துணை காவல் ஆணையர் பார்த்திங்கன்னா பெரிய மதுரை, கோயம்புத்தூர், சென்னை மாதிரி பகுதியில் இருக்காங்க. அவங்க கண்காணித்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்கு. இதை எல்லா கமிஷனர், எல்லா போலீஸுக்கும், எஸ்பி, டிசி எல்லாருக்கும், தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் இந்த அனுப்பிச்சாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2-3 பக்கம் தான் இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, வீட்டை வாடகை கொடுறீங்க, அக்ரிமெண்ட் போட்ட பிறகு வாங்கிட்டு 3வது ஆட்டுக்கு பெரிய அமௌண்ட்டை வாங்கிட்டு தப்பிச்சு ஏமாற்றிட்டு இனிமேல் ஓட முடியாது. அது இனிமேல் சிவில் கேஸாக போட்டிங்கன்னா வருஷக்கணக்காக ரப்பர் மாதிரி இழுக்கும். இனிமேல் அந்த மாதிரி பண்ண முடியாது. நீங்கள் இந்த டிஜிபி கொடுத்த சர்க்குலரை நான் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி உங்கள் கம்ப்ளைண்ட்டோடு சேர்த்து நான் சொன்ன நேரம் கொண்டு போய் கொடுக்காதீங்க. போலீஸ் ஸ்டேஷனில் பதிவு தபாலில் அனுப்புங்க, ரெஜிஸ்டர் போஸ்ட்டில், ஸ்பீட் போஸ்ட். ஏன்னா வாங்கிட்டு அக்னாலஜ்மெண்ட் கொடுப்பாங்க, அப்புறம் கம்ப்ளைண்ட்டே கொடுக்கலன்னுவாங்க. போலீஸ் நடவடிக்கை எடுக்கலாம். நீங்கள் ஃபர்தர் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னா, இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு நடவடிக்கை எடுத்து காவல்துறை இந்த சர்க்குலரை கொடுத்த பிறகு கூட காவல்துறை நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா நீங்கள் அடுத்து என்ன பண்ணுங்கள், எஸ்பிக்கு ஒரு வாரம் கழிச்சு எஸ்பிக்கு போடுங்க. எஸ்பிக்கு போட்டு ஒரு 15 நாள் இல்லை 1 மாதம் வெயிட் பண்ணிட்டு டேரெக்டாக நீங்கள் அந்தந்த சம்மந்தப்பட்ட அந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் எஃப்ஐஆர் போட சொல்லி டைரக்ஷன் கேட்கலாம். சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கு பேர் நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்கலாம். நீங்கள் இனிமேல் வீட்டை வாடகை கூட்ட பிறகு, லீஸு கூட்ட பிறகு அதை வாங்கிட்டு தேர்ட் பார்ட்டி கூப்பிட்டு பணம் ஏமாற்றி போகிற வழக்குகள்லாம் முடிவு வந்துருச்சு. இனிமேல் சிவில் கேஸை போட்டு நீங்கள் சிவில் கோர்ட்டுக்கு அலைய வேண்டிய வேலையே இல்லையா. எஃப்ஐஆர் போட்டாலே அந்த வீடு கண்டிப்பாக உங்கள் கஸ்டடிக்கு வந்துடும். எளிமையாக உங்கள் வழக்குகள் முடிஞ்சிடும். உங்களுக்கான வீட்டு உடனடியாக வந்துடும். உங்களுக்கு எல்லா நிவாரணமும் உங்களுக்கு எளிமையாக கிடச்சிரும். உங்களுக்கு செலவே இல்லாமல் சிவில் கோர்ட்டு போய் அலையிறது எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுமா, எவ்வளோ செலவு தெரியுமா உங்களுக்கு. இந்த மாதிரி ஆவணங்கள்லாம் அந்த லீகல் ஸ்டெப் தான் உங்களுக்கு ஆர்டிஐ போட்டு வாங்கி கொடுத்து, இந்த மாதிரி ஆவணங்களை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த விஷயம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கூட இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி. நன்றி, வணக்கம்.